டேய் வசந்த், ஏன்டா இப்படி பண்ணிட்ட? நான் உன்னை நல்ல புள்ளையா தானே வளர்த்தேன். அப்புறம் ஏன்டா நீ உன் அப்பா பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பண்ற? பாவத்திலே ரொம்ப மோசமான பாவம் பெண் பாவம் தான்டா. ஒரு பொம்பளை புள்ளைய நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப தப்புடா. ராசத்திய பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. இங்க பாரு, நீ உங்க அப்பா பேச்ச கேட்காத. நீ போய் அந்த பொண்ணை ஏத்துக்கோ போ. ஏய், என்ன உன் புள்ளைக்கு உபதேசம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் போல. எனக்கு எதிரா யார் வேலை செஞ்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது என் பொஞ்சாதியா இருந்தாலும் சரி. இத பார், இனிமே ராசாத்தி விஷயத்தை பத்தி உன் புள்ளைகிட்ட ஏதாவது பேசுன, கட்டின பொஞ்சாதின்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு உங்க ஆத்தா வீட்டுக்கே விரட்டி விட்டுருவேன். ஜாக்கிரதை. என்ன பாண்டி இங்கே உட்காந்துட்டு இருக்க? தட்டு எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடு. எனக்கு இப்போ பசிக்கல, நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஏன்பா இப்படி சொல்ற? இல்லை, நான் ஜெயிலில் இருக்கிற விஷயத்த எப்படியாவது எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிடலான்னு நினச்சேன். அது முடியல. சரி, ஜெயிலை விட்டு தப்பிச்சாவது எங்கள் ஊருக்கு போயிடலான்னு பார்த்தேன். அதுவும் முடியல. என்னை சுற்றி நடக்கிற சம்பவம்லாம் எனக்கு எதிராகவே இருக்கா. அதான் ஒரு மாதிரியாக இருக்கு. சாப்பிட்டா தொண்டையில இறங்க மாட்டேதுங்க. பாண்டி, உன்னை உங்க அப்பா அம்மா சந்திக்க நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? பேசாம மதுரை ஜெயிலுக்கு மாத்து வாங்கிட்டு போயிடு. மதுரை ஜெயிலுக்கு மாத்திட்டு போனா மட்டும் எங்க வீட்டுக்கு நான் ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்ல முடியுமா? முடியும். எப்படிங்கிறியா? சொல்றேன் கேளு. மதுரை ஜெயிலு உங்க ஊருக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. அதனால கண்டிப்பா மதுரை ஜெயில உங்க ஊரை சேர்ந்த ஆளுங்களோ இல்ல பக்கத்து ஊரை சேர்ந்த ஆளுங்களோ கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள பார்க்க சொந்தக்காரங்கெல்லாம் ஜெயிலுக்கு வருவாங்க. நீ அந்த கைதிகிட்ட பேசி கைதியோட சொந்தக்காரங்க மூலமா நீ ஜெயில இருக்க விஷயத்த உங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தலாம். ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மதுரை ஜெயிலுக்கு எப்படிங்க மாத்திட்டு போறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெயிலுக்கு டிஜிபி செக்கிங் வருவாரு. நீ டிஜிபி கிட்ட உன் பிரச்சனையை சொல்லி கருணை காட்டுக்குன்னு ஒரு மனுவை கொடு. டிஜிபி உன் மேல இறக்கப்பட்டாருன்னா நீ ஈஸியா மதுரை ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடலாம். நாங்க ஐயா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன் மதுரை ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்ற? ஐயா, நான் ஜெயிலில் இருக்கிற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரியாது. மதுரைக்கு பக்கம்தான் எங்க ஊரு. நான் மதுரை ஜெயிலுக்கு மாத்து வாங்கி போயிட்டா அங்கே ஊருக்காரங்க யாரையாவது பார்த்து எங்க வீட்டுக்கு தகவலை சொல்லி அப்புறம் எங்க வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு நான் பார்த்து பேசலாம். அதுக்கு தான் ஐயா. நீ ஜெயில இருக்கிற விஷயம் உன் வீட்டுக்கு தெரியாதா? ஆமாங்க ஐயா. சரி, என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். ரொம்ப நன்றி. இருக்கட்டுப்பா.
உட்காருங்க சார். ஏன்பா இந்த ஜெயில இருந்து யாரோ ஒரு கைதி தப்பிக்க பார்த்தானமே, யார் அவன், என்ன விவரம்? இதோ ஒரு நிமிஷம் சார். இந்த கைதி தான் சார். இவனா? ஆமா சார், இவன் தான் சார் தப்பிக்க பார்த்தான். இவன் தப்பிக்கும் போது இவனை பிடிக்க போன போலீஸ்காரங்க 4 பேரை கண்ணா புண்ணான்னு அடிச்சிட்டான் சார். இவன்கிட்ட அடி வாங்கின போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார். அவ்வளவு திமிரு பிடிச்சவனா அவன்? இது தெரியாம இவன் ஜெயில் மாற என்கிட்ட கொடுத்த மனு வேற வாங்கிட்டு வந்துட்டேன். ஜெயில் மாற? சார் 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 என்ன சார் இது? ஏன் சார் கீச்சு போட்டீங்க? போலீஸ்காரங்களை அடிச்சிருக்கான், இவனுக்கு நாம ஹெல்ப் பண்ணணுமா? இவனுக்கு இந்த ஜெயில இருந்து எந்த ஹெல்ப் செய்யக்கூடாது, ஓகேவா? ஓகே சார். எப்படியோ டிஜிபி கிட்ட மனு கொடுத்தாச்சு. சீக்கிரம் என்ன மதுரை ஜெயிலுக்கு மாத்திடுவாங்க. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. ஹே வசந்த், இப்படி அநியாயமா நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து ராசாத்திய கொன்னுட்டீங்களே. என்ன சொல்றீங்க? ராசாத்தி செத்துட்டாளா? ஆமா, நீ உன் அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு ராசாத்தி கழுத்துல தாலிய கட்டி ஏமாத்தின. அந்த கோவத்துல ராசாத்தி வாழ பிடிக்காம நம்ம ஊர் பொது கிணத்துல விழுந்துட்டாடா. நான் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தேன், அவ கேட்கவே இல்ல. ராசாத்தி இந்த நேரத்துல எங்க போறா? சொல்றத கேளுமா, நில்ல ராசாத்தி. ராசாத்தி, 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 நில்லு. எங்கம்மா போற? நில்லுமா. ராசாத்தி, என்னம்மா பண்ற நீ? போதும் அபி, எல்லாமே போதும். இனிமே நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் லவ் பண்ண வசந்தே அவன் அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன ஏமாத்தினதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் போறேன் அபி. ராசாத்தி, அவசரப்பட்டு தப்பான முடிவு எதுவும் எடுக்காத. நான் வசந்த் கிட்ட பேசுறேன். அப்பா பேச்சு மீற முடியாதவங்க கிட்ட நீங்க என்னத்த போய் பேச போறீங்க? நான் போறேன் அபி, என்ன மன்னிச்சிருங்க. ராசாத்தி, 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 ஐயோ ராசாத்தி, ராசாத்தி. இப்படி அநியாயமா ஒரு பொண்ணு காதலிச்சு ஏமாத்தி கொன்னுட்டியடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். இல்ல, என் ராசாத்தி சாகல. அவளை நான் சாக விட மாட்டேன். அவளை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். ராசாத்தி, ராசாத்தி, என் ராசாத்தி எங்க? சொல்லுங்க, என் ராசாத்தி எங்க? ராசாத்தி, கிணத்துக்குள்ள. ராசாத்தி, இல்ல, என் ராசாத்தி நான் சாக விட மாட்டேன்.
கிடைச்சாலா வசந்த்? இல்ல கிடைக்கல. நல்லா தேடி பாரு வசந்த். கிணத்துக்குள்ள குதிச்சவன் எப்படி காணாம போவா? நல்லா தேடி பாரு. அபி அபி இங்க வாங்க. என்ன அபி இது? பாவம் வசந்த், நான் கிணத்துக்குள்ள குதிச்சுட்டேன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவரை மேல வர சொல்லுங்க. ராசாத்தி, நீ என்ன பேசுற? வசந்த் அவ அப்பா பேச்சு கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தினால இப்போ கிணத்துக்குள்ள உன்னை தேடி அவனும் கஷ்டப்படட்டும். இல்ல அபி, நீங்க புரியாம பேசுறீங்க. வசந்த் இப்படி கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க அவரை வெளியே வர சொல்லுங்க. அப்போ உன் புருஷன் கஷ்டப்படுறத உன்னால பார்க்க முடியல. லவ் ராசாத்தி, ராசாத்தி, அபி, ராசாத்தியை காணோம் அபி. இல்ல, அவ இல்ல. சரி, நீங்க மேல வாங்க வசந்த். ஏன் அபி? நான் சொல்றேன் வாங்க. இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தேடிட்டு வரேன். எனக்கு ராசாத்தி வேணும். ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நீங்க மேல வாங்க. ராசாத்தி, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் போ. என்னோட அவசரத்தினால என்னோட ராசாத்தியை நான் இழந்துட்டேன் அபி. பயப்படாதீங்க வசந்த். நீங்க உங்க ராசாத்திய ஒன்னும் இழக்கல. ராசாத்தி, ராசாத்தி இங்க வா. ராசாத்தி, ராசாத்தி, நீ எப்படி? நான் சொல்றேன். ராசாத்தி கிணத்துல எல்லாம் விழல. ராசாத்தி மேல உங்களுக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராசாத்தி கிணத்துல விழுந்துட்டான்னு உங்ககிட்ட போய் சொன்னேன். சரி, நீங்க ராசாத்திய இந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டு போனா மட்டும்தான் ராசாத்தி ஏத்துப்பேன்னு சொன்னீங்க? ராசாத்தி தான். அவகிட்ட நான் பேசி ஆகணும். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவகிட்ட சொல்லி ஆகணும். ராசாத்தி, என்னல எனக்கு தெரியாம ராசாத்திக்கு போன் பண்ணி பேச போறியா? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, நான் சொல்ற வரைக்கும் நீ அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு. அப்புறம் என்னடா உனக்கு? இல்லப்பா, என்னால ராசாத்திய மறக்க முடியலப்பா. அவ நினைப்பாவே இருக்கு. அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுப்பா. நான் ராசாத்திய பிரிஞ்சிருக்கும் போதுதான் எனக்கே தெரியுது நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அப்பா, இந்த தாலி கட்ட டிராமாலாம் வேண்டாம்ப்பா. நீங்க என்ன ராசாத்தி கூட சேர்த்து வச்சிருங்கப்பா. வசந்த், உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், என் பிடிவாதத்தை பத்தியும் தெரியும். எனக்கு ஒண்ணு தேவைன்னா நான் அது வேணும்னு முடிவு பண்ணிட்டா, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் நினைச்சதை அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியுமில்ல. என்னை எதிர்த்து யார் வந்தாலும் அவங்கள கொல்ல கூட தயங்க மாட்டேன். என்னப்பா கொல்லுவேன்னு சொன்னதை கேட்டு பயந்துட்டியா? டேய், நீ பயப்படாத. நீ என் புள்ள, என் குடும்பத்தோட வம்சம் வாரிசு. உன்னை நான் எப்படா கொல்லுவேன்? டேய், உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா உன் கண்ணு முன்னாடி
அந்த ராசாத்திய கழுத்தறுத்து போட்டுருவேன். இத நான் ஏன் இப்ப உனக்கு சொல்றேன் தெரியுமா? எனக்கு தெரியாம ராசாத்திய கூட்டிட்டு போய் எங்கேயாவது வாழ்ந்துடலான்னு உனக்கு தோணிடக்கூடாது பாரு, அதுக்குத்தான். நீ ராசாத்திய எங்க கூட்டிட்டு போனாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு நான் அவளை கொல்லுவேன். ஓ ராசாத்தி உயிரோட இருக்கணும்னா நீ பார்த்து சூதானமா நடந்துக்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பானா ரொம்ப பயம். இது வரைக்கும் அவர் பேச்சை மீறி நான் எதுவுமே பண்ணதில்லை. எங்க அப்பா சொல்லித்தான் ராசாத்தி கழுத்துல நான் தாலி கட்டினேன். அது உண்மைதான். ஆனா எப்பவுமே நான் ராசாத்தியை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை. நான் லவ் பண்ண பொண்ணுக்கு தானே எங்க அப்பா தாலி கட்ட சொன்னாரே நினைச்சுதான் நான் தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ரீஜா சிந்தாமணியால கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை பெருசாச்சு. எங்க அப்பா என்ன ராசாத்தி கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னால முடியல. நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா ராசாத்திய கொன்னுடுவன்னு மிரட்டினாரு. எங்க அப்பா சொல்றத செய்யற ஆளுதான். என்னால என் ராசாத்தி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் நான் ராசாத்திய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்க ஆரம்பிச்சேன். அபி, இப்ப நானும் ராசாத்திய ஒண்ணு சேர போறோமா இல்லையாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நீங்க எப்போ இந்த ஊரை விட்டு போறீங்களோ அதுக்கப்புறம் தான் நானும் ராசாத்தியும் ஒண்ணு சேர முடியும். அதுக்காக நான் உங்களை ஊரை விட்டு போங்கன்னு சொல்லல. ஏன்னா உங்க நிலைமையும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் ராசாத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால உங்களை நான் கம்பல் பண்ணல. நானும் ராசாத்தியோ ஒண்ணு சேரணுமா வேணாமான்ற முடிவை நீங்களே எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் வரேன் அபி. ராசாத்தி, வசந்த் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்றான்ல. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ராசாத்தி. உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச நானே இப்ப உங்க வாழ்க்கைக்கு தடையா இருக்கேன்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க அபி. எங்க வாழ்க்கைக்கு நீங்க தடையா இருக்க மாட்டீங்க. இனி நம்ம இத பத்தி பேச வேண்டாமே. ப்ளீஸ் போலாம் வாங்க. ராசாத்தி வசந்த சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டே போகணும். அவங்க சொன்ன மாதிரி நீங்க எப்போ இந்த ஊரை விட்டு போறீங்களோ அதுக்கப்புறம் தான் நானும் ராசாத்தியும் ஒண்ணு சேர முடியும். நானும் ராசாத்தியோ ஒண்ணு சேரணுமா வேணாமான்ற முடிவை நீங்களே எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். உன்னையும் வசந்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு.
சஞ்சீவ், இது நான் உனக்காக எழுதுற லெட்டர். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் ராசாத்தியும் வசந்தும் ஒன்னு சேரவே முடியாது. அண்ணாச்சி அவங்க 2 பேரையும் ஒன்னு சேரவே விட மாட்டாரு. ராசாத்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். ராசாத்தி வசந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும். நான் சஞ்சீவ் கூட சேரணுங்கிற என்னோட ஆசைக்காக எந்த தப்புமே பண்ணாத ராசாத்தியையும் வசந்தையும் சேர விடாம தடுக்கிறது ரொம்ப தப்பு. அந்த தப்ப நான் செய்ய விரும்பல. இந்த ஊரை விட்டு நான் போனா மட்டும்தான் ராசாத்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்.